நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் 6ஆம் ஆண்டாக சென்னையில் மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சி சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் களை கட்டியுள்ளது. திமுக எம்பி கனிமொழி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், ப. ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்று பறை இசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர்கள், சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும் என்றும் இது சமூக மாற்றத்திற்கான ஒரு போராட்டம் எனவும் தெரிவித்தனர். இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய, இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக பேசப்படாத கருத்துக்கள், குரலை மையப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மக்களிசை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற கலைஞர்களுக்கான ஸ்டேஜ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, இது என்ன மாதிரியான கலைக்கு ஸ்டேஜை ஏற்படுத்தி கொடுக்குது, என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். கலை மக்களுக்கானது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும். ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார். ஒன்று அரசியல் மாற்றம், இன்னொன்று சமூக மாற்றம். இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசைவின் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார். பாரம்பரிய இசை மற்றும் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதல் நாளில் பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள், பாடகர்கள் பங்கேற்று அரசியல், அறம், எளிய மக்களின் வாழ்வியல் குறித்த கருத்துக்களுடன் பாடல்கள் பாடி அசத்தினர். பறை இசை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த நாக்பூர்லேருந்து வந்தவங்க இது பண்ணாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி போர் அடிக்கல. நான் கிராமப்புற பாடல் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் மக்களை உற்சாகப்படுத்துகிற பாடல், அறிவு சார்ந்த பாடல் நிறைய இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றும் நாளையும் மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் நாட்டுப்புற இசை, கானா, ஒப்பாரி உள்ளிட்ட மேடையேற்ற தவறிய கலைகளை கௌரவிக்கும் விதமாக அரங்கேற்றப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.